அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்துட்டு குக்கிங்கு அதுக்கப்புறம் ஷாப்பிங் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனல் வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் முன்னால் வந்து எடுத்தது. பெங்களூரில் கிட்டத்தட்ட 3 வாரமாகவே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது சாயந்தரம் மழை வரும், ஈவினிங் ஆனால் நின்றோம், அந்த மாதிரி இருந்துச்சு. பகலில் அப்பப்போ வெயில் வந்துட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை. நைட்டு பகல் காலையெல்லாம் ஆஃபீஸ் போகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இந்த லஞ்ச் பாக்ஸ் வேறு வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுமா, அது வரை யோசிச்சிட்டே இருந்தேன். பட் இந்த மழைக்கு நல்லா வந்துட்டு சுட சுட நம்ம சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு அதையே எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு அதையே வந்து வச்சுருந்தேன். அதை எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு ஒரு சட்டியில், அதாவது குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை, அது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது கூட வந்துட்டு காயின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே வந்துட்டு உப்பு சேர்த்து வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிட்டேன். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அரிசியும் பருப்பு ஊற வச்சுருந்தேன். 1 கப் அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்காக ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்திருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கூட வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 3-4 விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுட்டேன். 3 விசில் இல்லை, கரெக்டாக 4-5 விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரும் அப்படிங்கிறதால. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். அரிசி பருப்பு சூப்பராக வெந்திருந்துச்சு. அதை நல்லா மசிச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்து லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு எதுவுமே தேவையில்லை சைடிஷ்னு செய்கிறதுக்கு. வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு காரா பூந்தி இல்லை மிக்சர் எதனா இருந்ததுன்னா அது கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி அதுவுமே இல்லைன்னா நம்மள்கிட்ட எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஊறுகாய் மட்டுமே போதும். அதை வச்சு சாப்பிட்டாவே அல்டிமேட்டாக அமிர்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் காலையிலே இதை சாப்பிட்டுட்டு பத்தாததுக்கு மதியத்துக்குமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். மதியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை, மீதம் கொஞ்சம் வந்துட்டு நைட்டுக்கு இருந்துச்சு. அதையுமே சூடு பண்ணி சாப்பிடும் போது அப்படியே நைட்டு நல்ல ஜோன்னு மழை பெய்யும் போது இந்த சுட சுட சாம்பார் சாதம் அது கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடும் போது அப்படி இருந்துச்சு. அதுக்குள்ளே தீர்ந்துருச்சா அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு வீக்கெண்ட் போல் எடுத்தது, சாட்டர்டே அன்னைக்கு. ஹஸ்பண்ட் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெளியில் போகலாம், சீக்கிரம் சமைச்சிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் ரயான்லாம் பார்த்துட்டு இருக்கவே கொஞ்சம் 4 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி வீக்கெண்டுங்கிறது அன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்க முடியும், அதனால் பொறுமையாக கிளம்பி ஈவினிங் போல் தான் வெளியே போனோம். போகும்போதே வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு தான் போனோம், மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை வந்து நின்று இருந்துச்சு, அப்போ தான் நம்ம கிளம்பியிருந்தோம். சரி பக்கத்து தலை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிருந்தேன் விஷால் மார்ட்டுக்கு. அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு ஷாப்பிங் அவருக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நானுமே கொஞ்சம் 2-3 டிஷர்ட்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன். அவர் ட்ரையல் பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஆணுச்சு, அதனால வந்துட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். எதுவுமே எடுக்கிற பிளானில் நான் பார்க்க வந்தது வந்துட்டு இந்த நம்ம கறி வைக்கிற பாத்திரத்துக்கெலாம் வந்துட்டு மூடி வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக இல்லை, அதனால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நம்ம சைஸ் பொறுத்து வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். 200 வரையுமே இருக்குது.
80லேருந்து ஆரம்பித்து 200 வரையுமே இருக்குது. நான் வந்துட்டு எனக்கு என்ன செட் ஆகுமோ அதை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கிச்சன் டவல் தேவைப்பட்டுச்சு, அதை போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இது கிடச்சிச்சு, ரியூசபிள் கிச்சன் டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் பார்த்து நேரில் கிடச்சிச்சா, அதனால நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்த உடனே பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நாங்கள் நினச்ச மாதிரி பில் போட்டு வெளியில் வரோம். பயங்கர மழை, வெளியில் வரவே முடியல. சரி ஒரு வழியாக வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்குமே வந்தாச்சு. போகும்போது நடந்து போனோம், வரும்போது வந்துட்டு ஆட்டோவில் வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு மேகியே கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் கிண்டி இருந்தோம். ஒன்றுமே கிடையாது, வெங்காயம் தக்காளி சும்மா வதக்கிட்டு, தக்காளிலாம் ரொம்ப போடக்கூடாது இல்லைன்னா புளிச்சிரும். லைட்டாக போட்டுட்டு கருவேப்பிலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை போட்டால், அதை சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கொதிக்க வச்ச பிறகு மேகியுமே போட்டு வந்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு எல்லாருமே அதுதான் அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். வந்த ஆர்வத்தில் வந்துட்டு எனக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம கிச்சனை தொடச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி கிச்சன்லாம் தொடச்சி பார்த்தேன். நல்லாவே தொடச்சிச்சு. நான் வந்துட்டு இதில் வாட்டர் வந்துட்டு அப்சர்வ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, மக்கள் இன்னொரு நாளைக்கு என்றைக்காவது டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் டீ வந்து ஊற்றும் போது தானாகவே டீ வந்து கீழே ஊற்றிருச்சு. சரி இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி பார்த்துருந்தேன். அதுவுமே நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிருந்துச்சு. அப்புறம் இந்த டவலை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிட்டு டேப் வாட்டரை வந்துட்டு லைட்டாக இப்படி அலசி எடுத்தாவே எல்லா ஸ்ட்ரெயினுமே நல்லா போயிருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக வந்துட்டு சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிச்சனை வந்து துடைக்கும் போது நம்ம நியூவாக வந்து டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.